presented to Vignesh Karthik for passing 1 lakh subscribers. இதுதான் முக்கியம். ஸோ தம்பிகிட்ட வச்சிடணும். ஸோ அவன் ஆசைப்பட்டது வச்சாச்சு. ஃபோன் நம்பர் காமிக்காது. ரெடியா? எத்தனை வருஷம் கனவை இருந்து வந்திருக்கு. எங்கேருந்து இப்போ வந்துருக்குது? யூடியூப்லேருந்து யூஎஸ்லேருந்து வந்திருக்கு. யூஎஸ்ல இருந்தா? ஓகே. யூடியூப் ரைட்டிங் ப்ரோ. மாதம் ஒரு 2 லட்சம் சம்பாதிப்பீங்களா? காட்டு ப்ரோ, கம்மியாக சொல்கிறேன் ப்ரோ. நிறைய கம்மி சார் வச்சுட்டு நம்ம வீடியோ எடுத்துக்கலாம். யூடியூப்ல வந்து இப்போ அது எப்போ சம்பாதிக்கிறதுனால பிளேட் சின்னதாக எடுக்கிறாங்க. என்ன சொல்லிடுறாங்க? Did you remember your first subscriber? எப்படி மறக்க முடியும்? கரெக்டாக நான் வச்சிருப்பேன். யார் அது? தெரியலையே. விக்னேஷ் விக்னேஷ் கார்த்திக். விக்னேஷ் கார்த்திக். விக்னேஷ் கார்த்திக் ஃபார் passing 1 lakh subscribers யூடியூப். ஸோ என்ன ஃபீல் பண்ணுறீங்க? கீழே போட்டக்கூடாது, பார்த்து வச்சுக்கணும். என்ன ஃபீல் பண்ணனா ஃபர்ஸ்ட் வச்சிடணும். இதுதான் முக்கியம். ஸோ தம்பிகிட்ட வச்சிடணும். ஸோ அவன் ஆசைப்பட்டது வச்சாச்சு. அடுத்தது வந்து கோல்டு. கோல்டு வந்து இதை விட வெயிட்டாக வந்து விற்க கொடுக்கணும். 1 மில்லியன் வச்சா கம்மியாக இல்லை. 2 வருஷம் ப்ரோ. இல்லை ப்ரோ, அது கணக்கு இல்லை ப்ரோ. 8 வருஷம் கணக்கு இல்லை. நம்ம உழைச்சது ஒரு நிறைய வருஷம். இதான் சொல்கிறேன். எவ்வளோ பேர் எவ்வளோ பேச்சு. ஃபோனு இல்லை, இதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. ஃபோன் இல்லை, எதுவுமே இல்லை. ஃபோன் இல்லை, வீடியோ எடுக்க முடியாது. ரொம்ப கஷ்டம் வாழ்க்கையே. பார்க்கும்போது இப்போ எவ்வளோ கெத்தாக இருக்குல்ல. யூஎஸ்லேருந்து வந்துருக்கு ப்ரோ. யூஎஸ்லேருந்து வந்துருக்கு. அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கு. ஆமாம், எவ்வளோ பேச்சு பேசியிருக்காங்க. எவ்வளோ இல்லாமல் விக்கி ஆக்சிடென்ட் ஆகும்போதுனா என்ன அவ்வளோ சொல்லியிருக்காங்க. நீ வந்து சாவச்ச அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எதுவும் வந்து கவலைப்பட போகிறதில்ல. நீங்கள் பேசுகிறீங்களா, பேசினே இருங்க, பின்னாடி பேசுங்க, ஸ்டோரி போடுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். அதை பற்றி கவலைப்பட போகிறதில்ல. நான் வந்து எங்கள் வேலையை வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அவனுக்காக நான் ஓட்டு இருக்கேன். ஸோ வந்து நிறைய கஷ்டம் இருக்குது, சொல்ல முடியாத அளவுக்கு. ஏன்னா வந்து விக்கி என் கண்ணு முன்னாடியே வந்திருக்கான். அது வந்து வேறு யாருனா இருந்தால் அது எப்படி ஏற்றுக்குன்னு வேறு இதுக்கு போவாங்க எனக்கு தெரியல. வேறு எதுக்குன்னா அந்த மைண்ட் செட் வந்து மாறுறது ரொம்ப கஷ்டம். நானும் அவனும் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது அப்படி ஆகி என் கண்ணு முன்னாடியே எல்லாமே அவனுக்கு போயிடுச்சு. எல்லாமே நான் வந்து அவனுக்கு அது மூஞ்சதில் ஆக்சிடென்ட் ஆகும்போது லாரி மூஞ்சில் இருந்துச்சு. அதெல்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டம். அது மனசில் வச்சுருவாங்க. பேசுகிறவங்க எவ்வளோ கருமானா பேசும்போது தான் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுலாம் ப்ரோ கருமா அவங்க சொல்லுவாங்க ப்ரோ. இப்போ நம்ம தம்பி நம்ம இப்போ சாப்பிடிப்போம். வேற கருமா பைத்தியம் இருக்குவா? இல்லைல்ல, என்ன வேணா பேசுங்க, நான் எதுவுமே கண்டுக்க மாட்டேன் ப்ரோ. இந்த உலகத்திலே பெரிய வெப்பன் என்ன தெரியுமா? அந்த இது பேச்சு, அந்த இதுவான சைலண்ட். நான் சைலண்டாக தான் இருப்பேன். நான் எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டேன். அது நீங்கள் என்ன பண்ணாலும் சரி ரியாக்ட் பண்ண மாட்டேன். நான் வந்து என் உயிர் வந்து எந்த இல்லை. நான் வரைக்கும் சாவு வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். அதனால வந்து நீங்கள் என்ன பேசுனாலும் நான் இப்படிதான் இருப்பேன். அவ்வளோதான் சொல்லுவேன். என்ன பேச ஒண்ணுமே இல்லை. இதே போயிடுச்சு. இது எதுவுமே இவனே போயிட்டா. இது மேலே என்ன ப்ரோ எடுத்துக்க முடியும்? என்ன இருக்கு எடுத்துருக்கு? என்ன பேசிடுவாங்க? ஒண்ணுமே பேச முடியாது ப்ரோ. உயிரே போயிடுச்சு ப்ரோ. பேசுறதுனா பாரு, அப்படியே எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இதே இடத்துல இருப்பேன். நான் டெய்லியும் இந்த இடத்துல தான் 2 பேர் தூங்குவாங்க. இருப்போம். ஆனா வந்து நான் இப்ப தனியா இருக்கேன். பாத்துங்க, அந்த ரொம்ப சர்வே பண்றது ரொம்ப கஷ்டம். அது யாருக்குமே வந்து அதை எப்படி ஏத்துப்பாங்க தெரியாது. அது எப்படி அது வலியை டெய்லி எப்படி தூங்க முடியும்? வந்து அண்ணன் தம்பி மாதிரி கூட இருக்க மாட்டோம். ஆமா ப்ரோ, கண்டிப்பா அண்ணன் தம்பி மாதிரி கூட இருக்க மாட்டாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. ஏன்னா சோ வந்து இப்படிதான் லைட்டிங். சோ அண்ணன் தம்பி மாதிரி கூட மாட்டாங்க. ஏன்னா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி பேசிக்க மாட்டாங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஜாலியா ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. 2 பேர் பேசுறது, 2 பேர் ஒரு பொண்ணு பத்தி பேசுறது, குடிக்கிறது, ஜாலியா இருக்கிறது, வெளியே போறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்குது. எங்க கூட இருப்பாங்க எல்லாரும். அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட்ஸா அப்படி இருப்பாங்க. சில பேர் அண்ணன் கேங் ஒண்ணு இருக்கும், தம்பி கேங் ஒண்ணு இருக்கும். ஆனா இவங்க 2 பேரும் ஒன்னா இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, நாங்க சின்ன வயசுல நாங்க ஒன்னா இருக்கிறோம்.
ஸோ வந்து நாங்கள் எல்லாமே வீடியோ பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஸோ அவன் இல்லாத போது சொல்லும் போதே ஒரு மாதிரி தான் இருக்கும். எனக்கு எப்பவுமே ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா யாரும் எப்படி தெரியல. ஸோ அவங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எப்படி தெரியல. எனக்கு நான் அவன்கிட்ட பேசும்போது நான் தம்பியாக தான் பேசுவோம்ல, என் கூட ரொம்ப இருப்பான், ரொம்ப வீடியோ எடுப்போம். நான் சின்ன சின்ன விஷயத்துல சொல்லி கொடுத்து என் கூட இருந்த பசங்க தம்பி. ஸோ பசங்க சொல்லிட்டேன் தம்பி. ஸோ வந்து அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா வந்து என்ன வேணா நமக்கு இப்போ சச்சிடலாம், இப்போ கோல்டு வாங்கிடலாம், இப்போ டைமண்ட் வாங்கிடலாம், ஆனா உயிர் வாங்க முடியாது. எதுக்குமே பிரோஜனம் இல்லைங்க. சத்தியமா சொல்றேன். இருக்கும் போது எந்த பொறாமைப்படாம, எந்த கஷ்டமும் யாரும் கொடுக்காம இருக்கும் போது இருக்க நோய்க்கு சந்தோஷமா இருந்திருக்கேன். எதுவுமே திரும்ப போறது இல்லைங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு உழைக்கணும். எதுக்காக உழைக்கணும்னா நம்ம வாழ்க்கை சும்மா என்டர்டைன்மெண்டா இருக்கணும், நம்ம வாழ்க்கை ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். நம்ம சுத்தி இருக்கவங்க நம்ம பத்தி எதுவும் பேசக்கூடாது, யாருக்காக நம்ம வாழ்ந்துடக்கூடாது, நமக்காக நம்ம வாழணும். எப்பவுமே அது பண்ணி வச்சுக்கோங்க. செல்ஃப் லவ் ரொம்ப முக்கியம். ரொம்ப லவ் பண்றேன்னு அவனுக்காச்சும் லவ் குத்துட்டு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்காதீங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டா அந்த பொண்ணு எங்க போற யோசிப்பீங்க. அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பிறக்கும். ஒண்ணு அந்த பொண்ணு செத்துரும், இல்ல நம்ம செத்துரும். நடுவில் யாராச்சும் ஒருத்தர் மாட்டிப்போம். யாருக்கும் கஷ்டம் கொடுக்கவே வேணாம். ஏதாச்சும் உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு வாழ்க்கை வெறுப்பா சாமி வந்து என்னடா வாழ்க்கை நினைச்சீங்கன்னா 2 நிமிஷம் தம்பி, 2 நிமிஷம் கூட இல்லடா. 2 செகண்ட். நான் இங்க இருந்து நான் டெய்லியும் என் கண்ணு முன்னாடி பாருங்க, நான் இங்க இருப்பேன். அந்த மேல ஒரு போட்டோ, இந்த போட்டோ வந்து எடுக்க சொன்னாங்க வீட்டுல. என் போட்டோ பக்கத்துல வந்து வைக்க கூடாது, நான் வச்சா அங்கதான் இருக்கணும். அப்படி இன்னும் அப்படியே தான் இருக்கு அந்த போட்டோ. ஒன்னும் பண்ண முடியாது வந்து, ஒன்னும் பண்ண முடியாது ப்ரோ. ஸோ வந்து வெளியே வந்து நான் வெளியே வந்து பேசுறேன், வெளியே லைட்டிங் இருக்கும், அப்படி பேசுறேன். அமெரிக்கால இருந்து உங்க பையன் வேலை செய்ய அமெரிக்காவுக்கு இப்போ ஃபுல்லா இது சில்வர். மக்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ட்ரீம் presented to Vignesh Karthik for passing 1 lakh subscribers. சில்வர் ப்ளே பட்டன். இதுக்கு பின்னாடி வந்து அவ்வளோ வலி இருக்குது, அவ்வளோ டேஸ் இருக்குது. கொஞ்சம் பர்சனலாக வந்து பேசிக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா 2023 February 8 அன்றைக்கி வந்து காலைல 9 மணிக்கு நானும் என் தம்பியை வண்டியில் போகும்போது என் தம்பிக்கு ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டான் என் கண்ணு முன்னாடி. நான் வந்து ஒரு மணி நேரம் வந்து அழுதுகிட்டே இருக்கேன், கத்துறேன். அதுவும் வந்து நார்மலாக இருக்கல, லாரி வந்து தலை மேலே ஏறி பாதி வந்து போயிடுச்சு. அவ்வளோ வலி வச்சுட்டு நான் 2 வருஷம் அவ்வளோ கஷ்டப்பட்டு இது வந்து வாங்கியிருக்கேன். ஒத்த வந்தது நார்மலாக. நிறைய பேர் இது நான் வந்து சாவ வச்சேன் தம்பியை கூப்பிட்டு போய், இல்லை வந்து நீ உனக்கு கர்மா அதனால தான் நீ வந்து கஷ்டப்படுற, எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா நீங்கள் வந்து ஒன்றா இல்லை, நான் வந்து என் தம்பி கூட அவ்வளோ டேஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். 25 வருஷம் ஒன்றாவே இருந்து ஒன்றாவே பிறந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்திருக்கோம். அதெல்லாம் தாண்டி இப்போ அவன் என் கூட இல்லை, அவ்வளோ கஷ்டம் இருக்குது. இது ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நம்மளை டவுன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் நிறைய விஷயம் வந்து பேசுவாங்க, நம்ம முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி. சைலண்ட்டாக நான் இது வரைக்குமே சொல்கிறேன், ஒருத்தக்கிட்ட ஒன்று வந்து ரியாக்ட் பண்ணல. அவங்க இது சொல்லிட்டாங்க நம்ம பட்டுன்னு போய் ஸ்டோரி பண்ணோம், இல்லை போய் அவங்கள ஹர்ட் பண்ணோம், எதுவுமே பண்ணல. நான் சைலண்ட்டாக என் வேலையை பார்த்துருந்தேன். இது வந்து பர்சனலாக வந்து என் தம்பிக்கு வந்து டெடிகேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து நான் செல்ஃபாக வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல வேறு யாருன்னா இருந்தால் கண்டிப்பாக இது இவ்வளோ தூரம் வந்து போயிருக்காது. ஏன்னா அது பார்த்து இன்னும் என்னால் வெளில வர முடியல. ஒரு டேஸும் வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவன் இல்லாதது. அதனால் புரியாமல் எவ்வளோ கர்மா கூர்மா நீ என்ன வேணால் ஒருத்தர் சொல்லிக்கோ. அத்தது வந்து கோல்டு வாங்க, அத்தது டைமண்ட் வாங்க. என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே பேர் வந்து ஒருத்தரை விட்டா ஒருத்தர் கஷ்டமாக இருக்கும். அதனால் என் ஃப்ரெண்ட்ஸு என் கூட இருக்கவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இது ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் நிறைய பேர் நிறைய வந்து உங்களை டவுன் பண்ணுவாங்க. அவங்களுக்குனா வந்து நீங்கள் சைலண்ட்டாக உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டே இருங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் வந்து சைலண்ட்டாகவே பதில் சொல்லுங்க. முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா வெங்கி. நானும் அவனும் தான் ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ பண்ண ஆரம்பித்தோம். நிறைய பேர் பாதியில் வந்தாங்க, போயிட்டாங்க. எத்தனை வருஷமா? ஒரு 8 வருஷம் இருக்கும். 8 வருஷம் 9 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோ பண்ணுறது மட்டும் தான் அவ்வளோ. சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ஆமாம். அது வந்து இவனுக்கும் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். நான் பார்க்கறதுலேயே வந்து சுற்றி இருக்கிறதுல உண்மையாக கஷ்டப்படுத்துனா விக்கி இல்லைன்னு சொல்லிட்டு இவனும் ஒருத்தன். ஏன்னா வந்து நிறைய பேர் நம்மளுக்கு இது பண்ணுற நம்ம என்ன சொல்கிறது, அது நம்ம முன்னாடி வந்து ஒன்று பேசிடுவாங்க, அது பின்னாடி போய் வேற ஒருத்தர்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. அது வந்து கஷ்டமாக இருக்கும். என்ன ப்ரோ என்ன நினைக்கிற இதை பற்றி? எனக்கு என்ன நினைக்கிறேன்னா, பெருமையாக இருக்குது ப்ரோ. ஸோ வந்து எப்படின்னா, உன்னை யாரை வேணா
என்ன வேணா பின்னாடி பேசியிருக்கலாம், என்ன வேணா வந்து உனக்கு திறமை இல்லை, எது பண்ணிருக்க, எது வீடியோ பண்ற சொல்லியிருக்கலாம். ஆனா இப்ப எதுவுமே சொல்ல முடியாதுல்ல. பார்த்தா யூடியூப் காரனே நல்லவே கெத்து உன்ட திறமை இருக்குன்னு சொல்றான். அப்போ எவன் சொன்னாலும் நீ கேட்க கூடாது. டேய் 1,00,000 பேர் உன்னை சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க. அதுதான் சொல்றேன், எனக்கு திறமை இல்லை, நான் அழகா இல்லை, நான் வந்து அசிங்கமா இருக்கு, எதுவும் சொன்னாலும் நான் ஏத்துன்னு போற கேரக்டர். எனக்கு திட்லையா இது பண்ணிட்டு போவேன். ஒரே ஒரு விஷயம், இந்த ரீசன் தான், இந்த 2 வருஷத்துல நான் படுறது விக்கி மட்டும்தான். அவன் மட்டும் இருந்திருந்தா ஒருத்தர் இந்த இந்த ஒரு 100K 1 மில்லியன் இருந்திருக்கும். ஆமா, கண்டிப்பா 1 மில்லியனா இருந்திருக்கும். நான் ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். அவன் இல்லாததான் எனக்கு ரொம்ப கஷ்டம். அவனை வச்சு பேசும்போது உங்களுக்கு கர்மா, உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால தான் உங்க தம்பி செத்துட்டான். அது எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் டெய்லியும் பார்க்கும்போது எனக்கு தெரியும் எங்க கர்மா என்னன்னு சொல்லிட்டு. நீங்க சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஸோ வந்து சொன்னா கூட நீங்க சொல்லுங்க, அவர் தர்ம விதை ஏறாரு. உங்களுக்கு உங்க வீட்டில் இருக்கிறாங்களா, உங்க வீட்டில் ஒருத்தர் இருந்தாச்சா அது மாதிரி நாசனமா போவாங்க. என்ன நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுறோமா உங்க அண்ணன் வாங்கி இருக்கிறது? ஜாலி தான். ஒரு சிச்சுவேஷன்ல ஃபர்ஸ்ட் நானும் என் தம்பியை பார்த்து ஸ்பென்சர்ல வீடியோ எடுத்தோம். ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? அந்த வீடியோ இன்னும் இருக்கு. ஸோ வந்து யாருக்கு வேணா நிலைமை மாறும். யாரையும் வந்து இப்படிதான் அப்படிதான் எடை போடுறாதீங்க. திருப்பி ஒன்று சொல்றேன், எதுவுமே நடந்துடல. எதுவுமே நடந்து இருக்கும் போது சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க, அவ்வளவுதான். கூட ஜாலியா இருங்க. அது புரியறதுக்கு வந்து செத்தே போயிட்டாச்சா அவள்தான் வராது திரும்பியும். ஒரு உயிர் தான். இதெல்லாம் கட் பண்றோம், திரும்பி வராது. ஆமா, இப்போ இருக்கிறது ஒரு லைஃப் தான். இந்த செகண்ட் நீங்க ஜாலியா இருக்கீங்களா அவ்வளவுதான். அடுத்த செகண்ட் என்ன ஆக போகுது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நான் பட்டத்துல இருந்து சொல்றேன், இது வந்து நான் சும்மா வந்து வந்து இது பண்ண, நான் வந்து வெளில வந்து பேசியே இந்த 2 வருஷத்துல நான் வெளில வந்து பேசவும் இல்லை. நான் வந்து எதனா ஒண்ணு பண்ணிட்டு இவன் வந்து புது ட்ரெஸ் போறதுக்கு சொல்லிருப்போம், டேய் வாங்கி போறான்னு. ஆனா இவன் சொல்லுவான் போடுவோம் மாமா சொன்னா இன்னைதான் போட்டு அழகாக அன்னைக்கு ஏற்கனவே வந்து இந்த கிடையாது. ஏன்னா ஆமா அது உண்மைதான். இந்த உயிரை வந்து கிடையாது, 2 உயிர் இருக்குது உள்ள, மாற்றான் பிரதர்ஸ் மாதிரி. சோ வந்து அதனால இது வந்தோன்னு தான் இவன் வந்து புது ட்ரெஸ் போட சொன்னா, அதே மாதிரி நீ போட்டிருக்கான், அது வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல என்னன்னா 2 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நம்ம தம்பி இறந்த நாள். சோ அது சொல்ல அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது வந்திருக்கு. நான் அப்பவே சொன்னேன் எந்த நாளைக்கு தான் வர சொன்னேன், இல்ல அதுக்கு முன்னாடி வந்து சொன்னேன். ஆனா அது அப்போ வந்து இன்னும் எமோஷனலா இருந்திருக்கும். சோ எப்போ வர வேண்டியது 1 மாசம் முன்னாடி வர வேண்டியது இப்போ வந்திருக்கு. 6 மாசம் முன்னாடி வர வேண்டியது இப்போ வந்திருக்கு. சோ அது ஒரு சந்தோஷம் தான். அப்போ வந்தா கூட சந்தோஷம் இருந்திருக்காது. இப்போ அவனுக்கு வந்ததே விக்கியே இருக்க மாதிரி எனக்கு சந்தோஷம். எதுவுமே வந்து யாருமே ஒரு ஞாபகத்துல இருக்கிறாரு. அதான் வந்து இது வந்து ரொம்ப எமோஷனலான ஒண்ணு. அது வந்து நம்ம சிரிச்சுனே ஜாலியா வந்து எடுத்துட்டு போயிடும். இது வந்து இங்க நிக்காது. கண்டிப்பா வந்து கோல்டு அடிப்போம், அடுத்தது டைமண்ட் அடிப்போம், அடுத்தது மச்சான் வந்து 1 மில்லியன் அடிக்க போறான். பசங்க வந்து நிறைய பேர் இல்ல, எல்லாருக்குமே வந்து என் கூட நடிச்சவங்க, கோ ஆர்டிஸ்ட், அப்புறம் வந்து பொண்ணுங்க எல்லாருமே காலில இருந்து நைட்டு வரைக்கும். காலைல நாங்க 6 மணிக்கு ஷூட் ஸ்டார்ட் பண்ணா நைட்டு 12 மணி வரைக்கும், 1 மணிக்கு வரைக்கும் கூட ரொம்ப கஷ்டம். எல்லாருமே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்மளுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே தான் இது சேரும். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. யார் யார் என் கூட நடிச்சவங்க, என் ஃப்ரெண்ட்ஸு. முகேஷ் வந்து வரல, அவன் இப்போதான் போனானு, இப்போ வந்துச்சு முகேஷ். நிறைய பேர் இருக்காங்க, தம்பிங்க, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளவுதான். நான் இதுக்கப்புறமா நான் வீடியோ பேசுறேன்னா அது இன்னும் கொஞ்சம் ஒரு வீடியோ போடுவாங்க பாரு, அவ்வளவுதான். கண்டென்ட் மட்டும் பண்ணிட்டு கண்டிப்பா அடுத்தது கோல்டு அடிக்கும் போதோ இல்லை வேற அவார்ட்லயோ நான் பெருசா வந்து வேற ஒண்ணா நம்ம மோட்டிவேஷனா வந்து பேசலாம். பாய், நன்றி வணக்கம். தேங்க்ஸ், லவ் யூ.